ஹேர் பேக், ஹேர் மாஸ்க்குன்னு எதுவுமே போடாமல் உங்கள் முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளரணுமா அப்படின்னா இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். அது என்னென்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மார்னிங் குக்கிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மள நிறைய பேருக்கு கேர்ள்ஸாக இருக்கலாம், பாய்ஸாக இருக்கலாம், தலை சீவும் போதெல்லாம் இது போல் முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம வீடு ஃபுல்லாக தரையெல்லாம் முடி உதிர்ந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த முடியை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம முடி கொட்டுறதுக்கு பலவிதமான ரீசன் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நம்மளோட உடல்நிலை, நம்ம செய்கிற வேலை, அதிகமான ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே காரணம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சில பேர் முடியை ஒழுங்காக பராமரிக்க மாட்டாங்க, ஒழுங்காக தலை அலச மாட்டாங்க, சரியான முறையில் தலைக்கு எண்ணெய் கூட தேய்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல காரணங்களால் உங்கள் முடி கொட்டுது அப்படின்னா கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் முடி கொட்டுற பிரச்சனைக்கு இந்த சிம்பிள் மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப எளிமையான நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு இந்த மெத்தடை நம்ம செய்ய போகிறோம். உங்களுக்கு இந்த ஐடியாக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இது செய்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாசி பயிர் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். நிறைய பேருக்கு வெந்தயம் சேர்க்கும்போது தலைவலி, சைனஸ் பிரச்சனையெல்லாம் இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் வெந்தயம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு தலைவலி, சைனஸ் பிரச்சனை, சளி பிடிக்கிறது எதுவுமே இருக்காது. நான் அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் இந்த 2 பொருள் கூட கொஞ்சமாக அரிசி சேர்த்துருக்கேன். நம்ம ரெடி பண்ண இந்த 3 பொருட்களும் நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டிலையும் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த 3 பொருட்களையும் அரைக்க தாங்க போகிறோம். ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்து கொரப்பாக அரைக்கணுங்க. பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நைஸாக பவுடராக மாற்றாதீங்க. இது லேசாக 2-3 நம்ம உடச்சி எடுக்க போகிறோம். அதுபோல் இதை எடுத்துக்கோங்க. இந்த 3 பொருட்களுமே உங்கள் முடியில் இருக்கிற பல பிரச்சனைகளை ரொம்ப சுலபமாக சரி பண்ணக்கூடியது. ரொம்ப நேச்சுரலான எஃபெக்ட்டுங்க. இதனால் சைடு எஃபெக்ட் கூட உங்களுக்கு வராது. நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த 3 பொருட்களையும் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக ஆக்கக்கூடாது. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பொருட்களை இது போல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூனில் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் அதிகமான அளவில் அரைச்சி நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்பப்போ தேவையோ அப்பப்போ நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். நான் அரைச்சி எடுத்த அந்த பொருளை அப்படியே வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு செய்யுங்க. இது நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இந்த 3 பொருளும் நல்லா இது போல் தண்ணியில் ஊறணும். அப்போ தான் நம்ம செய்கிற விஷயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நமக்கு தேவை சீகைக்காய்ங்க. நம்ம கடையில், சூப்பர் மார்க்கெட்டில், நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். இது நான் ஒரு 5-6 போல் எடுத்திருக்கேன். இது கூட அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு பூந்தி கொட்டை சேர்த்துருக்கேன். அந்த பூந்தி கொட்டையை லேசாக நீங்கள் தட்டி எடுத்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த கொட்டை தனியாக வந்துருங்க. அந்த கொட்டையை நம்ம எடுத்துடலாம். மேலே இருக்க தோலை மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே நல்லா சூடான கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். அப்போ தான் இது நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இப்போ நம்ம 2 பொருட்களையும் ஊற வச்சு எடுத்தாச்சு. என்னைக்கு நீங்கள் குளிக்க போகிறீங்களோ அதுக்கு முந்தின நாள் இந்த விஷயத்த செஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்ச அந்த அரிசி, பருப்பு, வெந்தயம் அதை எடுத்துக்கலாங்க. அரிசி பருப்பை நம்ம உடச்சி போட்டிருக்கிறதுனால இதோட சத்து, சாறு எல்லாமே இந்த தண்ணியிலையும் இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம இதை இந்த மாதிரி உடச்சி போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த தண்ணியை தனியாக, அந்த அரிசி பருப்பை தனியாக வடிகட்டி எடுக்க போகிறோம். இந்த 2 விஷயத்தையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது வடிகட்டி எடுத்த அந்த தண்ணியும் யூஸ் பண்ண போகிறோம். அந்த வடிகட்டியில் இருக்கிற அரிசி பருப்பு வெந்தயத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி வரையும் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நான் இன்னொரு பவுலில் ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி அரைச்சி அதோட சாறு மட்டும் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம்னா பாதி எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம்னா ஒரு 3-4 போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காய ஜூஸ் நம்ம முடி வளர்ச்சிக்கும், முடியே இல்லாத இடத்துலையும் முடி வளர்றது தூண்டுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏற்கனவே அரைச்சி வடிகட்டி வச்சிருக்க அந்த வெந்தய தண்ணியில் இந்த வெங்காய ஜூஸையும் 2 ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதாவது கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட விளக்கெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயை இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த 3 பொருட்களும் சேர்ந்த இந்த லிக்விட் ரொம்ப பவர்ஃபுல்லானது.
முடி கொட்டுற பிரச்சனை, முடி உதிர்ற பிரச்சனை, தலையில் வழுக்கு விழுகிற மாதிரி இருக்க பிரச்சனைன்னு எது இருந்தாலும் இந்த லிக்விடை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் தெரியுங்க. இது நீங்கள் தொடர்ந்து செய்யணும். வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது கண்டிப்பாக உங்கள் தலையில் அப்ளை பண்ணணும். இது போல் ஒரு பஞ்சில் அந்த லிக்விடை முக்கிக்கோங்க. உங்கள் தலை முடியோட இந்த மாதிரி வேர்க்கால்கள்லேருந்து எல்லா இடத்துலையும் நல்லா இந்த மாதிரி முடியை பிரித்து இந்த லிக்விடை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது நம்மளோட முடியோட அந்த துவாரங்கள் அடைப்பு இருந்தாலோ அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய முடி வலு இல்லாமல் இருந்தாலோ இதை பயன்படுத்தும் போது அது நல்லாவே க்யூர் ஆகுங்க. அது மட்டும் இல்லைங்க, முடியோட எல்லா பகுதியிலையும் இதை நீங்கள் பூசி விடலாம். குறிப்பாக முடியோட நுனிப்பகுதியில் நிறைய பேருக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு சில பேருக்கு தலைமுடி ரொம்ப சிக்காக இருக்க மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவங்க இதை நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் இதை ஷாம்புவோ சீயக்காயோ யூஸ் பண்ணி வாஷ் பண்ணலாம். அடுத்தது நான் சொல்ல போகிறது 2வது விஷயம். நிறைய பேருக்கு வெந்தயம் ஒத்துக்காது, ஹேர் மாஸ்க் ஒத்துக்காது, தலையில் எண்ணெய் வச்சு குளிச்சோன்னா செட் ஆகாது. அப்படிப்பட்டவங்க இதை ட்ரை பண்ணுங்க. நம்ம நைட்டே ஊற வச்ச அந்த சீயக்காய், பூந்தி கொட்டை, அந்த கரைசலை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு அது கூடவே வடிகட்டியில் எடுத்து வச்சிருக்கிற அந்த ஊற வச்ச அரிசி பருப்பு வெந்தயத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைக்கும் போது இது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷாம்பு போல் கன்சிஸ்டன்சியில் கிடைக்குங்க. இது நேச்சுரலான ஹெர்பல் ஷாம்புங்க. இந்த மாதிரி நீங்கள் வெந்தய ஷாம்பு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். இது நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஷாம்பு கரைசலை இந்த மாதிரி வடிகட்டியில், அப்படி இல்லைனா நைஸான துணியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. இது நீங்கள் 10லேருந்து 15 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் வெளியில் வச்சு பயன்படுத்தக்கூடாது. இது ஃப்ரிட்ஜில் தான் வச்சு யூஸ் பண்ணணும். இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் நம்ம தலைமுடியை நல்லாவே க்ளீன் பண்ணுறதுக்கும் ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட நேச்சுரலான ஹெர்பல் ஷாம்பு ரெடி. உங்களுக்கு வெந்தயம் செட் ஆகாது, ஹேர் மாஸ்க் செட் ஆகாது, இல்லை நான் ஹேர் பேக் போட நேரம் இருக்காது அப்படின்னா இந்த ஷாம்புவை யூஸ் பண்ணுங்கள். இந்த ஷாம்புவை உங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் எப்பயும் போல் வாஷ் பண்ணாலே போதும். உங்கள் முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளருங்க. இதை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இதுலேருந்து நுரை வருமான டவுட் இருக்கும். நீங்களே பாருங்கள் எந்த அளவு நுரைப்புத்தன்மை இருக்குன்னு. ஆனால் நார்மல் ஷாம்பு போல் வாசனையும் அந்த நுரைப்புத்தன்மையும் இதில் இருக்காதுங்க. ஆனால் நம்ம தலை முடிய வேர்பகுதியிலேருந்து நல்லா க்ளீன் பண்ணோம். கொஞ்சம் கூட கெமிக்கல் இல்லாத இந்த ஷாம்பு உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.